जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर. ஸ்ரீ சங்கர சரிதம் தெய்வத்தின் குரல் 5ஆம் பாகம். பொன்மழை பொழிவித்தது லௌகீகத்திலேயே ஆத்மீகமும் தொடர்கிறது. பொருளை பொன் என்றே சொல்வது வழக்கம். பொன்னும் பொருளும் என்றே சேர்த்து சொல்கிறோம். ரூபாயே கோல்ட் ஸ்டாண்டர்ட் படிதானே பொன்னின் கையிருப்பை வைத்துத்தானே இருந்திருக்கிறது. திரவிணம் என்றால் பொதுவாக பொருள் என்பதோடு பொன் என்றும் அர்த்தம் உண்டு. ஸ்வர்ணம், ஹேமம், ஹிரண்யம், கனகம் என்பவை போல திரவிணம் என்றும் தங்கத்துக்கு ஒரு பேர். திரவிண அம்புதாரா என்று இங்கே ஆச்சாரியால் வாக்கில் வந்திருப்பதுதான் ஸ்தோத்திரத்தின் பேரில் கனகதாரா என்று இருக்கிறது. உன் கடாட்ச மேகம் அருட்காற்றோடு கூடி வந்து திரவிணதாரையை பொழியட்டும் என்றால் யாருக்கு? ஸ்தோத்திரம் பண்ணும் பாலசங்கரருக்கா? அவருக்கு எதற்கு? பெரிய செல்வ குடும்பத்தில் வந்தவரல்லவா அவர். அதுவும் அந்நியில் பிரம்மச்சாரியாக குருகுல வாசம் பண்ணி கொண்டிருப்பவர் பணமே வைத்து கொள்ளப்படாதே. அவருக்கில்லை, வேற யாருக்கு? அதை சொல்கிறார். அஸ்மின் அகிஞ்சன விஹங்க சிஷௌ விஷண்ணே. அப்படி என்றால் மனசோர்ந்து வாடி போயிருக்கிற இந்த ஏழையான பறவை குஞ்சுக்கு என்று அர்த்தம். மனுஷர்களுக்கு என்றே சொல்லவில்லை, பக்ஷிக்கு, அதிலும் வளராமல் குஞ்சாக உள்ள பக்ஷிக்கு என்கிறார். விஷண்ணே, வாடிச் சோர்ந்து போன. அஸ்மின், இந்த கிட்டத்தில் இருக்கும் பிராமண ஸ்திரீயை காட்டி சொல்வதால் இந்த என்கிறார். அகிஞ்சன, கொஞ்சம் கூட உடைமை இல்லாத. கிஞ்சன, கிஞ்சித் என்றால் கொஞ்சம் போற. கிஞ்சனதான் கொஞ்சமாச்சோ என்னவோ. அகிஞ்சன என்றால் அந்த கொஞ்சம் கூட இல்லாத முழு தரித்திரமாக என்று அர்த்தம். விஹங்கம் என்றால் பக்ஷி. விஹங்க சிசு என்றால் குஞ்சாக உள்ள பக்ஷி. விஹங்க சிசௌ, பக்ஷி குஞ்சினிடத்தில். பக்ஷி குஞ்சினிடத்தில் உன் கடாட்ச மேகத்தால் பொருள் மழையை கொட்டுவாயாக. பிராமண பத்னியை உத்தேசித்துதான் சொல்கிறார் என்பது ஸ்பஷ்டம். ஆனால் ஏன் அப்படி சொல்லாமல் பக்ஷி குஞ்சு என்றார்? அந்த சின்ன வயசிலேயே அவருக்கு இருந்த கவி உணர்ச்சியால் தான் அப்படி சொன்னார். ஆச்சாரியாளின் கிரந்தங்களை பார்க்க பார்க்க நமக்கு ஆச்சரியமாயிருக்கும். எத்தனை விஷயம் தெரிந்து வைத்து கொண்டிருக்கும் மகா புத்திமானாக அவர் இருந்திருக்கிறார் என்று மட்டும் இல்லை, கவி என்ற ரீதியிலேயே எப்படியெல்லாம் வார்த்தைகளை கோத்திருக்கிறார், எப்படி அலங்காரங்களை, உபமானம் முதலான அணிகளை கையாண்டிருக்கிறார், வார்த்தை வினோதங்கள் என்னவெல்லாம் பண்ணி இருக்கிறார். கவிகள் தங்களுக்குள் ஒரு ட்ரெடிஷனாக மரபாக பின்பற்றும் கருத்துக்களை எல்லாம் தாமும் எப்படி பின்பற்றுகிறார் என்று ஆச்சரியமாயிருக்கும். நிர்குண பிரம்மம் என்று கல்பனாரகிதமாக வெட்ட வெளியாயிருப்பதை பிடித்து கொண்டிருந்தாலும் நூதன கல்பனைகளை தம்முடைய நூல்களில் கொட்டி கவிதிலகமாக இருந்திருக்கிறார். குழந்தையாய் அவர் அனுகிரகித்த இந்த முதல் ஸ்தோத்திரத்திலேயே இப்படி பல இருப்பதில் பொயட்டிக் ட்ரெடிஷன் ஒன்றின்படியே பக்ஷி குஞ்சு என்று விஹங்க சிசு என்று சொல்லியிருக்கிறார். நம்முடைய கவி மரபிலே சகோரம், சாதகம் என்று 2 பட்சிகளை சொல்வார்கள். இப்போது நாம் லோகத்தில் பார்க்க முடியாத 2 விசித்திரமான பட்சிகள். சகோரம் என்பது சந்திரிகையை, அதாவது நில ஒளியை மாத்திரமே ஆகாரம் பண்ணும் பட்சி, வேற எதுவும் சாப்பிடாது. சௌந்தர்ய லஹரியில் அம்பாளின் மந்தஹாச காந்தியை வர்ணிக்கும் போது குறிப்பு 63வது ஸ்லோகம் சகோரத்தை சொல்கிறார். மதிவதனம் என்பது வழக்கமல்லவா? அம்பாளுடைய மதிவதனத்திலிருந்து சந்திரிகையாக அவளுடைய சிரிப்பொளி வீசுகிறது. அந்த சந்திரிகையை சகோர பக்ஷி பானம் பண்ணிற்று. சொல்லி முடியாத தித்திப்பாக இருந்தது. இப்படி இருந்தால் திகட்டி விடுமல்லவா? தித்திப்பதில் அதன் அழகு மரத்தே போய்விட்டதாம். திகட்டாமல் இருக்க அப்பப்போ ஒருவாய் புளிக்கஞ்சி குடிக்கலாமே என்று பார்த்ததாம். ஆகாசத்திலே சந்திரனிலிருந்து நிலா அடித்து கொண்டிருந்தது. அதை அந்த சகோரம் ருசி பார்த்ததாம். அம்பாளுடைய முகச்சந்திரனிலிருந்து பெருகும் மந்தஸ்மித நிலாவின் தித்திப்பு ஏறிய அதன் அழகுக்கு ஆகாசத்து சந்திரனின் நிலா
அதற்கு தேவைப்பட்ட புளிக்கஞ்சி மாதிரியே இருந்ததாம். மரத்து போன உணர்ச்சியும் போயிற்றாம். அதற்கப்புறம்தான் சகோர பக்ஷி நிலாவை குடிப்பது என்று ஏற்பட்டது என்று வினோத கல்பனையாக பாடியிருக்கிறார். வாஸ்தவத்தில் சந்திரிகையில் அமிர்தமே நிறைந்திருக்கிறது. அந்த அமிர்தத்தையும் புளிக்கஞ்சியாக்கிவிடும் அப்பேற்பட்ட மாதுரியத்தோடு அம்பிகையின் மந்தஹாச காந்தி இருக்கிறது என்று அங்கே சொல்லியிருக்கிறார். கரஞ்சிக தியா, கஞ்சி என்ற எண்ணத்தால், அதாவது நிலாவை சகோரம் குடிக்கலாயிற்று என்கிறார். மலையாளத்தில்தான் கஞ்சி குடிப்பது சகல ஜாதியாருக்கும் வழக்கமாயிருக்கிறது. மலையாளம் கஞ்சி என்றே இருக்கிறது. சௌந்தரிய லஹரி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஜெகதாச்சாரியாளாக கீர்த்தி பெற்ற பிறகு பண்ணினது. அதில் சகோரத்தை சொன்னவர் பால்யத்தில் மகாலட்சுமியை பாடினபோது சாதகத்தை சொல்லியிருக்கிறார். விஹங்க சிசு என்பது சாதக பக்ஷியின் குஞ்சைத்தான். சாதகத்தை பற்றி என்ன விசித்திரம் என்றால், அதற்கு தொண்டையிலே துவாரம் இருக்கும். இப்படி இருந்தால் எப்படி சாப்பிடுவது? அழகினால் எதை சாப்பிட்டாலும் அது தொண்டை ஓட்டை வழியாக வெளியில் வந்துவிடும் அல்லவா? நாம் கையை வளைத்து வாயில் ஆகாரம் போட்டு கொள்கிறது போல அது அலகை வளைத்து ஓட்டைக்குள் ஆகாரத்தை போட்டுக்கொள்ளவும் முடியாது. அதனால் இந்த பட்சிக்கு ஆகாரம் என்னவென்றால், ஆகாசத்திலிருந்தே நேரே அந்த கண்ட துவாரத்துக்குள்ளேயே விழுந்து வயிற்றுக்குள் போய்விடக்கூடிய மழை துளிதான். மழை இல்லாவிட்டால் அது பசியில் வாட வேண்டியதுதான். மழைக்காக ஏங்கும் சாதகம் போல் என்று அதனால்தான் சொல்வது. லக்ஷ்மி திரவிண தாரையை வர்ஷிக்க வேண்டும் என்று சொன்னவுடன் பால ஆச்சாரியாளின் கலியுள்ளத்துக்கு மழை தாரையை தவிர வேறே ஆகாரமே இல்லாத சாதக பக்ஷி இருக்கிறதே, அதைத்தான் இவளுடைய திரவிண வருஷத்திற்காக ஏங்கி வாடிக்கொண்டிருக்கிற இந்த பிராமண குடும்பத்திற்கு ரூபமாக சொல்ல வேண்டும் என்று தோன்றி அப்படியே பாடிவிட்டார். வாயால் சாப்பிடுவது கர்மாவை அனுபவிக்கிற மாதிரி, கர்மா பிரதிகூலமாய் இருப்பதால் வாயால் முழுங்கினது தொண்டை ஓட்டையால் ஒழுகிவிடுகிற மாதிரி இவர்களுக்கு சம்பத்து சேராமல் நழுவி போய்விடும். கர்மாவை பார்க்காமல் அம்பாள் கிருபை பண்ணும்போதே நேரே தொண்டை ஓட்டைக்குள்ளேயே ஆகாரத்தை போட்டு உள்ளே விடுவது போல சம்பத்து நழுவாமல் சேர்ந்துவிடும். பக்ஷி என்று மட்டும் சொல்லாமல் சிசுவான பக்ஷி என்று, குஞ்சு என்று சொன்னார். குழந்தைகளுக்குத்தான் பசி தாங்கவே தாங்காது. பசித்தால் அது வீல் வீல் என்று கத்துகிற மாதிரி நாம் கத்துகிறோமோ? அதோடு ஒரு சின்ன குழந்தை கஷ்டப்படுகிறது என்றால் எந்த கல்மனசும் இறங்கும். லக்ஷ்மியோ தாயார் என்றே சொல்லப்படுபவள். அதனால் குழந்தை விஹங்க சிசு என்று சொல்லிவிட்டால் அவள் நிச்சயம் மனசுருகி அருளுவாள் என்று அப்படி சொன்னார். குழந்தையாயிருந்த ஆச்சாரியாள் அந்த பிராமண ஸ்திரீயை குழந்தையாக பார்த்து அவள் பிஹாஃபில் வேண்டினார். அவளுக்கு அவளுடைய பதிக்கு, அதாவது பதி பத்னி என்று பேதமே இல்லாமல் பாப புண்ணியங்கள் இரண்டு பேருக்கும் சேர்ந்துதான். கர்மா கெட்டதாயிருப்பதால் அனுகிரகிப்பதற்கில்லை என்று லக்ஷ்மி சொன்னாள் அல்லவா? அதனால் அவள் சார்பில் வாதாடினார். துஷ்கர்ம கர்மம் சிராய தூரம் அபனீய நயனாம் புவாஹ திரவிணாம்புதாராம் தத்யாத். துஷ்கர்ம கர்மம் கெட்ட கர்மாவான கோடை காலம். கர்மம் என்றால் நல்ல வேணிற் காலம். அப்படி இவர்களுடைய துஷ்கர்மம்தான் தரித்திரமாக வறுத்தெடுக்கிறது என்கிறாய். அதனால் ஒன்றும் நிவர்த்தி கிடையாதா? கெட்ட கர்மாவின் நேச்சர் கொளுத்தி எடுப்பது என்றால் உன்னுடைய கடாட்சத்தின் நேச்சர் குழுகுழு என்று மழை மேகம் போல இருப்பதாயிற்றே. அது எங்கேயோ இது எங்கேயோ இருக்கிறதென்பாயானால் அதை இங்கே அடித்து கொண்டு வரத்தான் தயை என்ற காற்று இருக்கிறதே. அந்த கிருபா வேகத்தை விட ஒன்று உண்டா? லோகம் தவிக்கும் போது கொட்டும் கோடை மழை மாதிரி இந்த சாதக குஞ்சு தவிக்கிற இப்போது அருளை கொட்டு. சாதக குஞ்சு ஆகாரத்துக்கு மட்டுமே தவிப்பது. இந்த தம்பதியோ பொருளில்லாமல் ஆகாரம், வஸ்திரம், வீடு எல்லாவற்றுக்குமே தவிக்கிறார்கள். வீடு என்று பொக்கையும் போரையுமாக இடிந்து விழுகிற மாதிரி ஏதோ இருப்பதுதான். இந்த குழந்தையை வறுத்தெடுக்கும் வெயிலான ஜன்மாந்திர பாபத்தை உன் குளிர்ந்த கடாட்சமானது அபனீய நிவர்த்தி பண்ணி, சிராய எத்தனையோ காலமாக சுமந்து வந்த பாபத்தை எங்கே போச்சு என்று தெரியாமல் நிரந்தரமாக தூரம் அபனீய
ரொம்ப தூரத்துக்கு விரட்டி திரவிணாம்புதாராம் தத்யாத், திரவிய மழையை கொடுக்கட்டும் என்றார். பொன்மழை பொழிவித்தது லௌகீகத்திலேயே ஆத்மீகமும் நாளை தொடரும். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர.